அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. அவர் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மராசியை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் வருவது குடும்ப ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கிடையே சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் கூட அவற்றை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் தேடி வருவதோடு அனஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான சிறப்பான லாபங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குடும்ப நலன் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும். நீங்கள் திட்டமிடுவதை விட குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் நீங்கி குடும்ப உறவுகள் வலுப்படும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பல வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு போட்டியாக குடும்ப உறுப்பினர்கள் நினைத்து வந்த சூழலில் போட்டியும் பகை உணர்ச்சியும் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதோடு கருத்து மோதல்களை தவிர்த்து வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம் போன்றவை சாதகமாக அமைய போகிறது. அவசரப்படாமல் முடிவை நிதானமாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிக வலிமையான நிலையில் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் பல சூட்சமங்களையும் ரகசியங்களையும் நுணுக்கமாக கற்றுக்கொண்டு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் முடிவெடுத்து நல்ல மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கோபத்தை கட்டுப்படுத்தி சிறப்பான வாய்ப்புகள் சந்திக்கும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு துணிச்சலுடன் பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பாக பிரிவினை சுமூகமாக முடிவு பெறக்கூடிய சிறந்த தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு மிக பெரிய அளவிலான முயற்சிகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த ஒருவரின் உதவி நீங்கள் நினைப்பதை விட சற்று சாதகமாகவே அமையக்கூடிய தருணமாக அமைந்திருப்பதால் பல சிக்கல்களை முழுமையாக மகர ராசிக்காரர்கள் களையக்கூடிய தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது. எனவே பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து குரு சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவின் சுப பார்வை மிக வலுவாக இந்த தருணத்தில் பதிவதால் உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிரிகளை வெல்லக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் இந்த தருணத்தில் மேம்படும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது போட்டிகள், நீதிமன்ற வழக்குகள், தடைகள், தாமதங்கள் என பலவை சூழ்ந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதிக துணிவு இதுவரை இல்லாத அளவிற்கு
கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக லாபத்தை பெற்று தருகிறாருங்க. புதிதாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேற்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பல சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குறிப்பாக போலீஸ், ராணுவம், மெடிக்கல், இன்ஜினியரிங் மற்றும் டெக்னிக்கல் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் கிடைக்கிறது. துறை ரீதியான அபரிவிதமான வாய்ப்புகளும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையின்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பல சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுயதொழில் துவங்குதல் மற்றும் பணிகளை விரிவுபடுத்துதல் போன்றவற்றில் வேகம் அதிகரிக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. பெரும்பாலான சிக்கல்களை சரியான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன் இந்த தருணத்தில் அதிகரிக்க போகிறது. செயல்திறன் அதிகரிப்பதால் பல சிக்கல்களை முழுமையாக களைந்து விரைவில் வளர்ச்சியையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனை சிரமம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு உணர்ந்து சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் முன்கோபம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அவசரப்பட்டு சில பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என தவறாக செய்வதற்கான சூழல் உண்டு. எனவே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். அனைத்து விஷயங்களிலும் அவசரம் காட்டக்கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் தேவை. அது மட்டுமல்லாது பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்தால் தேவையற்ற சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.